ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான். அதாவது உங்களோட எனர்ஜி, உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய நீங்கள் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எந்த விதத்தில் நம்புகிறீங்க, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம், இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் ரீடிங்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பார்ட்னர் நேமை 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அவங்கள வந்து மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க, விஸ்வலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டு எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்கள் பார்ட்னரோட நேமை 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. நம்ம இப்போ கார்டை சஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நான் கார்டு சஃப்லிங்கை வந்து ஸ்கிப் பண்ணலை, பிகாஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி அலைன் வித் யூ. யுவர் எனர்ஜி அலைன் வித் த கார்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், கனெக்டிவோட ரிலேஷன்ஷிப் ரீடிங் போடுவோம் நம்ம. அண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதனுடைய ஃபுல் கிளாரிட்டி கொடுங்க. கார்டு ரிவீல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது, இப்போ நான் சொல்கிற சைன்ஸ் எல்லாம் உங்களோட இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்த்துட்ருக்கிற வியூவர் வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு வந்து நமக்கு 4 ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னரை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் மேட்ரு மாதிரி தான் பார்க்குறீங்க. இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ், ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி சேம் சைடு உங்களோட பார்ட்னர் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் உங்களை வந்து ஒரு ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து 2 ஆஃப் வான்ஸ் வந்துருக்கிறதுனால. ஸோ இன்னும் கொஞ்சம், அதாவது பிளானிங் ஸ்டேஜ், கன்ஃபியூஷன் இருக்குது லைட்டாக. பட் தே லைக் யூ, பட் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வியூவர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 8 ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபாஸ்ட் ப்ரோக்ரஸ், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திங்ஸ் ஷுட் மூவ் குயிக்லி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் உங்கள் பார்ட்னரோட பிலீஃப் பார்க்கும்போது அவங்க 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நீங்களும் 8, அவங்களும் 8. ஸோ 8 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்களோட பார்ட்னரோட உங்களோட ரிலேட்டடாக இங்கே நம்பர் இதுக்காக வந்து ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு வேளை வந்து இங்கே ஃபஸ்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த 8ன்ற நம்பர் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க பார்ட்னரோட பிலீஃப் பார்க்கும்போது அவங்க 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு எஃபோர்ட், பட் ஆனால் ஸ்லோ பில்டிங்கில் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஆன் இட் பேஷண்ட்லி மைண்ட் செட். ஸோ சீரியஸாக இருக்காங்க, பட் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 3 ஆஃப் வான்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு க்ரோத்து, ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு நெக்ஸ்ட் லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு லாங் டேர்ம் விஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் உங்கள் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ வந்து அவங்க வந்து இந்த கனெக்ஷனை ஒரு நியூ ஸ்டேபிள் பிகினிங்கை பார்க்குறாங்க. ஸோ ரியல் கிரவுண்டட் ஸ்டார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் உங்களோட ஓவரால் அவுட்கம், இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்லோவாக பட் ஸ்டேபிளாக க்ரோ ஆகும். ஸோ ஒரு சில விஷயங்கள் லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குது, ஸோ பில்டிங் ஃபேஸ் இருக்குது. ஸோ
ஸோ சீரியஸ் பொட்டென்ஷியல் இருக்குது, பட் பேஷன்ஸ் ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்காங்க. ஸோ டைமிங் வந்து மிஸ்மேட்ச் மட்டும் இருக்குது, ஆனால் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷன் லாங் டேர்ம் சக்ஸஸ் ஆகும். அண்ட் நமக்கு ஜோடியாக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் ஃபயர் சைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏரிஸ், லியோ, சகிட்டேரியஸ். உங்களோட பார்ட்னர் எர்த் சைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேப்ரிகான், விர்கோ, டாரஸ். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபோட்டியை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.